நல்ல மொறு மொறுன்னு மீன் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக சோம்புத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மீன் குழம்பு வைக்கிறதுக்காக புளி ஊற வச்சுருந்தோம். அந்த புளி தண்ணி தான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம். லெமனை விட புளி தண்ணி டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மீனை இந்த மாதிரி நல்லா எல்லாம் மசாலா ஃபுல்லாக படுற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி விட்டுருங்க. நல்லா 1/2 மணி நேரம் ஊற விடுங்க. அப்புறம் தோசைக்கல்லில் 3 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தோசைக்கல் சுட்டதுக்கப்புறம் மீனை எடுத்து நம்ம வச்சிட வேண்டியதுதான். வச்சுட்டு நல்லா சிம்லே வேக விடணும். சிம்லே வேக விட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி பெரட்டி விடணும். இந்த மாதிரி பெரட்டி விட்டு நல்லா செவக்கிற மாதிரி வறுத்து எடுத்தால் சூப்பராகவே நல்ல மொறு மொறுன்னு மீன் வறுவல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும்.